ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இந்த 2 முட்டையில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு லென்த்தி பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னா ஒரு 2 பச்சை மிளகாயோட விதையை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பை தூவிக்கலாம், பெப்பர் பவுடர், ஃபைனலாக இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு ஈஸியான சிம்பிளான ரெசிபி. இதை வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் இது நல்லா ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது நல்லா கலக்கிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நல்ல ஒரு மில்க் பிரெட்டாக எடுத்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட முட்டையும் பாலும் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ டிப் பண்ண இந்த பிரெட்டை நம்ம தோசைக்கல்ல போட்டுக்கலாம். ஒரு தோசைக்கல் எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து கல்லை நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் கூட பட்டர் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கல் ஃபுல்லாக எல்லா சைடும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டிப் பண்ண இந்த பிரெட்டை வச்சுக்கலாம். இப்போ இது மேலே ஒரு 1 ஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ண பார்த்திங்களா இந்த மிக்ஸிங்கை இதில் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ப்ரெட்டில் டிப் பண்ணும்போது இந்த வெங்காயம்லாம் அதில் ஒட்டாது. இது மேலே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு லேயர் மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ரெட்டு கருகிரும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. இப்போது நாம் இதில் நம்ம ஆட் பண்ண இந்த ஆனியன் பாருங்கள் ஒரு லேயராக நல்லா சூப்பராகவே குக் ஆகிருக்கு. பாருங்கள் எந்தளவு நல்லா குக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. அப்போ இதை சாப்பிட்டு பார்த்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராகவே மசாலா ப்ரெட் டோஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.